Taste the Daily. பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக சகோதரர் நரசிங்க பெருமாள் அவர்கள் கண்டன பேருரை நீதி கேட்டு நடைபெற்று வருகின்ற இந்த ஆர்ப்பாட்டத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர் அன்புக்குரிய அண்ணன் ஆர்.பி. உதயகுமார் அவர்களே, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்களே மற்றும் கழகத்தினுடைய மாநில மாவட்ட முக்கிய நிர்வாகிகளே, பாரதிய ஜனதா கட்சியிலே எனக்கு முன்பாக இங்கே பேச இருக்கின்ற எங்களுடைய மூத்த தலைவர் தர்ம போராளி அண்ணன் ஹெச் ராஜா அவர்களே, எங்களுடைய மாநில பொதுச் செயலாளர் சகோதரர் பொன் பாலகணபதி அவர்களே, எங்களுடைய சிவகங்கை மாவட்ட தலைவர் சகோதரர் பாண்டித்துறை அவர்களே, எங்களுடைய நகர் மாவட்ட தலைவர் மாரி சக்கரவர்த்தி அவர்களே, மேற்கு மாவட்ட தலைவர் சிவலிங்கம் அவர்களே, கிழக்கு மாவட்ட தலைவர் ராஜசிம்மன் அவர்களே மற்றும் எங்களோடு வந்திருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில மாவட்ட மண்டல நிர்வாகிகளே, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதற்கண் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமை நண்பர்களே, இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இந்த ஆட்சி தமிழகத்தில் கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழக இந்தியாவிலேயே ஒரு மோசமான ஆட்சி என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் என்ற அளவிற்கு இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே வன்முறை சம்பவங்கள், கொலை சம்பவங்கள், கொள்ளை சம்பவங்கள், வழிப்பறி சம்பவங்கள், போதைப் பொருள் கடத்தல் சம்பவங்கள், இளைஞர்கள் போதையினால் அடிமையாகி அதனால் ஏற்படுகின்ற பல்வேறு விதமான சம்பவங்கள், விபத்துகள் என இந்த ஆட்சியினுடைய அலங்கோலம் நாளுக்கு நாள் மோசமாகி வருகின்ற காட்சியை நாம் அனைவருமே பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு இந்தியாவிலே அதிகமா பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை சம்பவங்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் அதிகமாக நடந்துட்டு இருக்கு. இது ஒரு நல்ல மாடல் ஆட்சி என்று வேற நம்முடைய முதல்வர் அவர்கள் மார்த்தத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த ஆட்சி என்பது கலைக்கப்பட வேண்டிய ஆட்சி. அந்த அளவுக்கு தமிழகத்திலே இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு என்பது சீரழிந்து போய் நிற்கிறது. கடந்த 3 ஆண்டுகள் மட்டுமே காவல்துறை விசாரணையின் பேரில் லாக்அப் மரணம் என்பது 24 பேர் இது போன்று மரணம் அடைந்திருக்கிறார்கள். அதில் ஒரு சம்பவம் தான் இன்றைக்கு இந்த திருப்புவனத்திலே நடந்திருக்கின்ற சம்பவம். சம்பவத்தில் விசாரணை கைதி அழைத்து செல்லும் போது அதற்கு சில நடைமுறை இருக்கு. வழக்கு ஆயிருக்க வேண்டும், அவருக்கு முறையாக நோட்டீஸ் தர வேண்டும், முறையாக விசாரணை செய்யப்பட வேண்டும், துன்புறுத்தக்கூடாது, போதிய அளவுக்கு அவரிடம் எந்த சட்ட ரீதியாக விசாரணை நடத்த வேண்டுமோ அதுபோல நடத்த வேண்டும். ஆனால் எந்த ஒரு சட்ட நடைமுறையும் பின்பற்றாமல் யாரோ ஒருவரை திருப்திப்படுத்துவதற்காக, தனக்கு வேண்டிய ஒரு IAS அதிகாரியை திருப்திப்படுத்துவதற்காக, தனக்கு வேண்டிய ஆளுங்கட்சி பிரமுகரை திருப்திப்படுத்துவதற்காக மிக கடுமையான முறையில் காட்டுமிராண்டித்தனமாக இங்குள்ள காவல்துறை அதிகாரிகள் நடந்திருக்கிறார்கள். இப்பொழுது முதல்வருடைய காவல்துறைக்கு பொறுப்பாக இருக்கின்ற முதல்வருடைய துறையிலே இது போன்ற அநாகரிகமான, கோழைத்தனமான, நாகரிகமற்ற முறையிலே படுபாவங்கள் நடைபெற்று வருகின்றன. இதற்கு முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்று தார்மீக அடிப்படையிலே ராஜினாமா செய்ய வேண்டும் என நான் இந்த கூட்டத்தின் மூலமாக வேண்டுகோள் எடுக்கிறேன். ஏன்னா முதல்வர் தான் இதுக்கு பொறுப்பு, அவருடைய துறையின் கீழ் தான் நடக்குது. இன்றைக்கு CBI விசாரணைக்கு உத்தரவு செஞ்சிருக்காங்க. நாங்க என்ன கேட்கிறோம் சொன்னா, தமிழகத்துல கடந்த 3 ஆண்டுகளாக நடைபெற்ற 24 லாக்அப் மரண சம்பவங்களுக்கும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து முதல்வர் அவர்கள் CBI விசாரணை நடத்த வேண்டும். இதற்கு தார்மீக பொறுப்பேற்று முதல்வர் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக பாரதிய ஜனதா கட்சி மூலமாக நான் வேண்டுகோள் விடுத்து இந்த நல்ல வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.